12th plus 2 Tamil Nadu State Board English Simplified ULSS Alfred Tennyson Small Questions Part 2 la A. Ulysses is not happy to perform his duties as a king. Why? ஒரு அரசனாக இருந்து தன்னோட கடமைகளை ஆற்றுறதுல யுலேசஸ்க்கு சந்தோஷமே இல்லை. ஏன்? யுலேசஸ் ஃபீல்ஸ் ஹீ இஸ் இம்ப்ரிசன்ட் இன் த ரோல் ஆஸ் அ கிங். அவன் ஒரு அரசனாக இருந்து தன்னோட கடமை ஆற்றுறதை சிறை செய்யப்பட்ட மாதிரி நினைக்கிறேன். இம்ப்ரிசன்ட்னா கைதி. ஒரு கைதியாகி சிறை செய்யப்பட்டதாக அவன் உணர்றான். ஏன்னா ஆஸ் அன் ஏஜிங் ரூலர், ஏன்னா வயசாகிடுச்சு அவனுக்கு. வயசான ஒரு அரசனாக he must impose various unsatisfying and inconsistent law. அதாவது மக்களுக்கு சட்டத்தை கடைப்பிடிக்கணும்ல, சட்டத்திட்டங்களை கடைப்பிடிக்கிறதுல அவனுக்கு அதில் திருப்தி இல்லை. அன்சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் இன்கன்சிஸ்டண்ட்டு, அதிருப்தியான முரண்பாடான சட்டத்திட்டங்கள் அந்த நாட்டில் இருக்குது. ஏன்னா அந்த மக்கள் அதனால் அப்படி தான் சட்டத்திட்டங்கள் வகுக்க முடியும். அதனால் அவனுக்கு அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை மக்கள் மேலே செலுத்துறதுல அவனுக்கு திருப்தி இல்லை. On the uncivilized, uncultured and rugged citizens of the இத்தாக்காவோட சிட்டிசன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அன்சிவிலைஸ்டு, அதாவது ஒரு நாகரிகம் இல்லாதவங்க, அன்கல்ச்சர்டு கலாச்சாரம் இல்லாதவங்க, ரக்கெட்டு முரட்டுத்தனமான சிட்டிசன்ஸு. இத்தாக்கா நாட்டோட மக்கள் அந்த மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமான சிவிலைஸ்டு இல்லாத ரொம்ப காட்டுமிராண்டித்தனமான மக்கள். அவங்களுக்குன்ற சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப இதாக தான் இருக்குது. முரண்பாடான சட்டத்திட்டங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரி சட்டத்திட்டங்களை இம்போஸ் பண்ணுறதில்ல, செயல்படுத்துறதில் அவருக்கு விருப்பம் இல்லை உலேசஸ்க்கு. அதனால் அவருக்கு ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறத அவருக்கு விரும்பலை. அப்புறம் பி, வாட் டஸ் ஹீ திங்க் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஹிஸ் கிங்டம். அவனோட அரசாட்சியில் இருக்கிற மக்களை பற்றி அவன் என்ன நினைக்கிறான்? Ulysses thinks the citizens of his kingdom of Ithaca belong to a savage race. அவங்கள எப்படி நினைக்கிறான் பாருங்க. அதுதான் உண்மை, அவன் நினைக்கிறது இல்லை, அதுதான் நிஜம். அந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னாக்க சாவேஜ் ரேஸ்னாக்க காட்டுமிராண்டி இனம். யுலேசஸ் நாட்டு இத்தாக்கா நாட்டு மக்கள் காட்டுமிராண்டி இனமாக இருந்திருக்காங்க. அன்சிவிலைஸ்டு, நாகரிகமற்ற, அன்கல்ச்சர்டு, கலாச்சாரம் இல்லாத, ரக்கெட்டு முரட்டுத்தனமான, அன்காம்ப்ரமைசிங் சமரசமற்ற மக்கள். எதுலேயுமே சமரசமாக மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப காட்டுமிராண்டியாத்தனமான மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அவங்கள அரசாட்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்து சி, வாட் ஹேஸ் யுலேசஸ் கெயின்ட் ஃப்ரம் ஹிஸ் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். அவனோட பயணத்தில் அவன் என்ன அனுபவங்கள்லாம் கிடச்சிச்சு? யுலேசஸோட பயணங்கள், இத்தனை வயசு வரைக்கும் ஏகப்பட்ட பயணங்கள் செஞ்சுருக்கான்ல, அதில் என்ன லாபம் அடைஞ்சான், அதில் என்ன அவனுக்கு அனுபவங்கள் கிடைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. டெஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ், அவனோட வயசான நிலைமையில் இருந்த போதிலும், டெஸ்பைட் இஸ் ஓல்ட் ஏஜ், அவனோட வயசான தன்மை, ஏஜ்டு ஓல்ட் ஏஜாக இருந்த போதிலும், ஹீ கண்டினியூ டு சீக் நாலேஜ், அவன் இன்னமும் அறிவை தேடுறதுக்கு ஓடணும்னு நினைக்கிறான். இன்னும் அறிவை தேடணும் அப்படின்னு நினைக்கிறான். அட்வென்ச்சர்ஸ், வீரதீர சாகச செயல்களை புரியணும். அண்டு நியூ டிஸ்கவரிஸ், புது கண்டுபிடிப்புகள். ஏன்னா இன்னும் உலகத்தில் கண்டறியப்படாத பூமி இருக்கும்ல, நிலப்பரப்பு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். புது அட்வென்ச்சர்ஸ் எடுக்கணும். வீரதீர சாகச செயல்கள் புரியணும். நாலேஜ் கெயின் பண்ணணும். இன்னும் அறிவை தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறான். த்ரூ ஹிஸ் வாயேஜஸ்னால் கடல் பயணம். அந்த கடல் பயணத்தின் மூலியமாக இதெல்லாம் அவன் அடையணும்னு நினைக்கிறான். ஹி ஹாஸ் கெயின்டு ஹீரோயிக் அண்டு நோபல் ஐடியல்ஸ். அவன் அதே மாதிரி அதை அடைஞ்சிருக்கான், அவன் கெயின் பண்ணியிருக்கான். நிறைய வீரதீர சாகசங்களையும் அவன் அடைஞ்சிருக்கான். நோபல் ஐடியல்ஸ், உன்னதமான லட்சியங்களையும் அவன் நிறைவேற்றியிருக்கான். ரொம்ப பெரிய உன்னதமான லட்சியங்களும் அவன் நிறைவேற்றியிருக்கான். நல்ல ஹீரோயிக் டீட்ஸு, வீரதீர சாகச செயல்களும் புரிஞ்சிருக்கான். அடுத்து டி, பிக் அவுட் த லைன்ஸ் விச் கன்வே தட் ஹிஸ் குவெஸ்ட் ஃபார் ட்ராவல் இஸ் அன்எண்டிங். அவனோட வேட்கை இருக்குல்ல, அவனோட இந்த ட்ராவல் பயணத்தில் இருக்கிற வேட்கையிலேயே அது முடிவற்றது. அந்த வேட்கை முடிவே கிடையாது. அந்த வேட்கைக்கு அது இந்த போயத்தில் எந்த லைனில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த போயத்தில் எங்கே சொல்லுதுன்னா, ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், என்னால் பயணம் செய்யாமல் ரெஸ்ட்டு
ஓய்வாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு யுலிசஸ். அண்டு ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட்டு. எல்லாரும் எதுக்கு சுற்றுவாங்க? வயிற்று பசிக்காக தான் சுற்றுவாங்க. ஆனால் இவனுக்கு வயிற்று பசிக்காம சுற்றலை. ஃபார் ஆல்வேஸ் ரோமிங், எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். வித் ஹங்க்ரி ஹார்ட்டு, இதயம் வந்து அவனுக்கு பசிக்குதான். எப்படி பாருங்கள், அவனுக்கு எல்லாருக்கும் வயிறு பசிக்கும்னா யுலிசஸ்க்கு இதயம் பசிச்சிருக்கு. அந்த வேட்கை, அந்த புதுசாக கண்டுபிடிக்கணுன்ற வேட்கை அந்த பசியில் சுற்றியிருக்கான். ஹீ இஸ் இன் குவெஸ்ட் ஆஃப் அன்னோயிங் சிட்டிஸ். அவனுக்கு ஒரு வேட்கை, என்ன அது, என்னத்தை இதுவரைக்கும் கண்டறியாத நகரங்கள் இருக்கும்ல பூமியில், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இன்னும் இது வரைக்கும் பார்க்காத மக்களை பார்க்கணும். மேனஸ், அவங்களோட நடைமுறை பாவனைகளை கண்டறியணும். புது மக்கள், புது கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். கிளைமேட்ஸு, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும்ல, அந்த புது கிளைமேட்டு, கவுன்சில்ஸ், புது சபைகள், அப்புறம் புது கவர்மெண்ட்ஸு அண்ட் மோர், இன்னும் நிறைய எல்லாத்தையுமே இன்னும் புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் இன்னும் என்னென்ன இருக்கோ அம்பட்டையும் கண்டறியணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையாக இருந்திருக்கு. அவ்வளவு ஒரு வேட்கை, அப்படி ஒரு குவெஸ்ட்டு. என்னென்னா குவெஸ்ட் ஆஃப் அன்னோ சிட்டிஸு, பீப்புள், மேனர்ஸு, கிளைமேட்ஸு, கவுன்சில்ஸு, கவர்மெண்ட்ஸ் அண்ட் மோர், இன்னும் நிறைய எல்லாத்தையுமே அவர் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அடுத்து இ, ஆஸ் தோ டு ப்ரீத் வேர் லைஃப். ஃப்ரம் தி கிவன் லைன், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் யுலிசஸ் ஆட்டிடியூட் ஆஃப் லைஃப். யுலிசஸோட மனப்பான்மை எப்படி இருந்துச்சு, வாழ்க்கையை பற்றி அவன் சிந்தித்த மனப்பான்மை, அவனோட சிந்தனை எப்படி இருந்துச்சு, யுலிசஸோட சிந்தனை அப்படின்னு. ஆஸ் தோ டு ப்ரீத் வேர் லைஃப், சும்மா மூச்சு விட்டுட்டு இருக்கிறது மாத்திரம் வாழ்க்கை இல்லை அப்படின்றாரு. மியர்லி எக்ஸிஸ்டிங் இஸ் நாட் இனஃப். இருக்கிறோம், இன்னும் மூச்சு இழுத்து விட்டுட தானே உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த மாதிரி வெறுமனை வாழ்ந்துட்டு இருக்கிறது, வெறுமனை எக்ஸிஸ்டிங், மியர்லி எக்ஸிஸ்டிங் இஸ் நாட் இனஃப். சும்மா அப்படி இருக்கிறோம், பூமியில் உயிரோடு தான் இருக்கிறோன்றது மற்றும் பத்தாது. ட்ரூ லைஃப் இஸ் ஃபில்டு வித் பர்பஸ். நோக்கம், நம்மளோட நோக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும். என்ன அது, குறிக்கோள். பர்பஸ்னால் அவனோட குறிக்கோள். ஒரு மனுஷன் வாழ்ந்தனா ஒரு குறிக்கோளோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை. வெறுமனை மூச்சு விட்டுட்டு உயிரோடு இருக்கிறது வாழ்க்கை இல்லைன்றாரு. ஆக்ஷன் அண்டு அட்வென்ச்சர், செயல்பாடு, வீர சாகச செயல்கள் போடுறாங்கல்ல, அந்த ஆக்ஷனு, அட்வென்ச்சரு. அப்புறம் யுலிசஸ் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் த ஸ்டாக்னன்ட் ஐடில் லைஃப் ஆஃப் அ கிங். அவன் வந்து விரக்தி அடைஞ்சிட்டான். சும்மா ஒரு இடத்துல உட்காந்து அரசாட்சி பண்ணுறது, அந்த ஐடில் கிங், ஐடிலாக சும்மா வெறுமனே ஒரு சீட்டில் உட்காந்து வேலை செய்கிறது, ஒரு அரசாட்சியில் உட்காந்து வேலை செய்கிறத அவன் விரும்பவே இல்லை. அது வந்து அது விரக்தி, அது வாழ்க்கையே அவனுக்கு விரக்தி அடைஞ்சிரும், அந்த மாதிரி உட்கார வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து எஃப், வாட் டஸ் யுலிசஸ் யான் ஃபார். யுலிசஸோட ஏக்கம் என்னன்னு கேட்குறாங்க. யான்னா ஏக்கம். யுலிசஸ் கிங் ஆஃப் இத்தாக்கா நாட்டு அரசன், யான்ஸ் ஃபார் அட்வென்ச்சர்ஸ். அவன் எதுக்கு ஏங்குறான்னா அட்வென்ச்சர்ஸ்க்கு ஏங்குறான். அட்வென்ச்சர்ஸ்னால் வீர சாகச செயல்கள், அப்படி அதுக்கு ஏங்குறது தான், அதுக்கு ஏங்கியிருக்கான். எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்சஸ், புதுசாக கண்டறியணும். ஆய்வு பயணங்கள் செஞ்சு புதுசாக கண்டறியணும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ஹீ வாண்ட்ஸ் டு டிஸ்கவர் அன்னோன் அண்ட் அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்ட்ஸு. இது வரைக்கும் கண்டறியப்படாத பூமி இருக்கும்ல, நிலப்பரப்புகள், அதெல்லாம் கண்டறியணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் பர்சியூ நாலேஜ், இன்னும் தேடணும், அறிவை இன்னும் தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அண்டு லிவ் அ ரெஸ்ட்லெஸ், ஓய்வற்ற வாழ்க்கை வாழணுமா சாகிற வரைக்கும். ஹீரோயிக் அண்டு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு நல்ல குறிக்கோளான வாழ்க்கை, ஹீரோயிக், ரொம்ப வீர சாகசம் பொருந்திய ஒரு குறிக்கோளான வாழ்க்கை வாழ்ந்து தான் மடியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரியா, அதை எழுதி படிங்க. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து கண்டினியூஷன் இருக்குது, இன்னும் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்களா, எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகே.